Okay, welcome back to Abstract Algebra course. இன்னைக்கு இந்த லெக்சரில் நம்ம பார்க்க போகிறது இன்னர் ஆட்டோமார்பிசம் என்னன்னு சொல்லி. பிஃபோர் கோயிங் டு தட் லெக்சர் நம்ம ஏற்கனவே ஒரு ஜெனரல் குரூப் கையில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் குறைஞ்சபட்சம் ஒரு ஆட்டோமார்பிசம் டிஃபைன் பண்ண முடியும்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆட்டோமார்பிசம் வேறு ஒன்றும் கிடையாது, ஐடென்டி மேப். சரிங்களா? இப்போ என்ன கேள்வி வரும்னா, சரி வேறு எதுவும் இப்போ ஆட்டோமார்பிசம் டிஃபைன் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் வரும். இப்போ நம்ம எபிலிங் குரூப்புக்கு தனியாகவும் நான் எபிலிங் குரூப்ஸ்க்கு தனியாகவும் ஏதாவது ஐடென்டிட்டியை தவிர வேறு ஏதாவது ஒரு ஆட்டோமார்பிசம் டிஃபைன் பண்ண ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இப்போ ஜிங்கிறது ஒரு எபிலின் குரூப்னு எடுத்துக்கோங்க. ஜி இஸ் எபிலின் அண்ட் இன்னொரு என்ன நான் அசம்ஷன் எடுத்துக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா எலமெண்ட்டோட இன்வர்ஸும் அதே வராத மாதிரி. தட் மீன்ஸ் தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு ஜி சச் தட் எக்ஸ் நாட்டோட இன்வர்ஸ் எக்ஸ் நாட்டே வரக்கூடாது. அப்படி இருந்தது அப்படின்னா தென் வி டிஃபைன் அ மேப் phi from G to G by phi of x equals x inverse. Then இந்த மேப் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மேப் could be ஆட்டோமார்பிசம் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே, லெட்ஸ் ட்ரை. முதல்ல இது 1-1 இருக்கா, on-2 இருக்கா? 1-1 on-2 is trivial. phi is clearly 1-1 and on-2. ஒன்றாவும் இருக்குது, on-2ஆகவும் இருக்குது. எந்த பிரச்சனையுமே இல்லை. இல்லை செக் ஹோமோசமாக இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். phi of xy equals by definition xy inverse, that's equals y inverse x inverse. Because இது குரூப் எபிலியனாக இருக்கிறதுனால commutativity property holds, therefore அந்த y inverse x inverse நம்ம எப்படி எழுதிக்கலாம், x inverse y inverse எழுதிக்கலாம். x inverse nothing but phi of x, y inverse nothing but phi of y, therefore phi of xy equals phi of xy ன்னு வந்தது. Hence phi is an automorphism, therefore phi is an automorphism. And also using the condition x, இப்போ phi of x naught என்ன வரப்போகுது, phi of x naught equals x naught inverse, but x naught inverse is not equal to x naught, right? That's I of x naught. Hence இது ஐடென்டி மேப்பிங் கிடையாது. ஐடென்டி மேப்பிங்கை தவிர ஒரு புது மேப் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத மீன் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே, லெட்ஸ் கோ டு தி இப்போது நான் எபிலியன் குரூப்பாக இருந்தோம். ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் த நான் எபிலியன் குரூப். G is non-abelian. அப்போது இதில் எப்படி நம்மளால் இப்போ மேப்பிங் டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? இப்போது லெட்ஸ் ட்ரை. இப்போ ஐ ஜஸ்ட் ஃபிக்ஸ் ஒன் G இன் G, ஒரு ஜியை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். டிஃபைன் மேப் TG from G to G by TG of x equals Gx G inverse. This is true for all x belongs to G. Then இந்த மேப் இப்போ என்ன காட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மேப் ஆட்டோமார்பிசம் தான் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண போகிறோம். சரிங்களா? ரைட், லெட்ஸ் செக். முதல்ல இது 1-1 வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் TG of x equals TG of y, then இதை எப்படி எழுதிக்கலாம், that's equals Gx G inverse equals Gy G inverse னு வந்துடும். ஓகே, that imply by cancellation லேருந்து என்ன சொல்ல முடியும், x y same, therefore அப்போ T is 1-1, அப்போ TG is 1-1, sorry, TG is 1-1 மாறிடு. ஓகே, இப்போ ஆன்-டு செக் பண்ணலாம். இப்போ ஆன்-டு செக் பண்ணால் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இன்வெர்ஸ் இமேஜ் இருக்குது அப்படின்னு காட்டணும். அதாவது கோடமையில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்குமே இன்வெர்ஸ் இமேஜ் இருக்குன்னு காட்டணும். அப்போ கோடமையில் ஐ ஜஸ்ட் பிக் ஒன் y, let y belongs to G. What I have to find
I have to find x so that tgx வந்து என்ன வரணும் y நே வரணும். tgx y வரணும் அப்படின்னா அப்போ x என்னவா இருக்கும் அப்படின்றது தான் அப்போ கேள்வி, ரைட்? tgx வந்து y வரணும் அப்படின்னா tgx ஓட டெஃபினிஷன் படி என்ன வரும், gx g இன்வர்ஸ். அப்போது அது அப்போ எக்ஸ் அதுலேருந்து gx g இன்வர்ஸ் வந்து ஒய்னா எக்ஸ் அதுலேருந்து கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரப்போகுது, g இன்வர்ஸ் yg இஸ் நத்திங் பட் x. அப்போது ஸோ g இன்வர்ஸ் yg இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி எதில் தான் இருக்க போகுது, ஜியில் தான் இருக்க போகுது. such that tg of g inverse yg equals by definition இது என்ன வரப்போகுது, g inverse of yg g inverse by associativity property யூஸ் பண்ணிங்கன்னா g inverse y g inverse that is equals eyg that's equals y. Therefore conclusion, therefore t is onto. Okay, t onto மாறிடுச்சு. Let's check the homomorphism. அப்போ homomorphism check பண்ணலாம். tg xy equals அப்போ இது என்ன வரப்போகுது, gxy g inverse. இப்போ நடுவில் e இருக்குன்னு எடுத்துக்கோங்க. e எப்படி எழுதிக்கலாம், g inverse g போட்டுக்கலாம். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், gx g inverse gy g inverse, right? This could be my tg of x, this one. இது அப்போ இது என்னது, tg of y. Therefore tg is a homomorphism. அப்போ கன்க்ளூஷன் என்ன கொடுத்துடலாம், இது ஹோமோமார்பிசமாக இருக்குது, 1 1 2 இருக்குது. therefore it's isomorphism. ஜியிலேருந்து ஜிக்கு போகக்கூடிய ஐசோமார்பிசம் தான் வந்து ஆட்டோமார்பிசம். ஓகே, ஹென்ஸ் tg is an automorphism. இப்போ என்ன சொல்லணும், இது வந்து ஐடென்டிட்டி மேப் கிடையாது அப்படின்னு காட்டுறதுக்கு. அப்போ முதல்ல g 1 கொடுத்தாச்சு, இஸ் அ known abelian கொடுத்துட்டாங்க. as t is known abelian, as g is known abelian, g known abelian இருக்கிறதுனால there exists g, hங்கிறது gல கண்டுபிடிக்க முடியும். எப்படி abelianனா commutativity property எல்லா பாயிண்ட்டுக்கும் இல்லை, எந்த 2 பாயிண்ட் எடுத்தீங்கன்னாலும் ஹோல்ஸ் ஆகணும். abelian இல்லைன்னா அப்போ ஏதோ 2 பாயிண்ட்டுக்கு commutativity property ஹோல்ஸ் ஆகுது. அந்த 2 பாயிண்ட்டு gh எடுத்துட்டேன். அந்த gh-ம் அதே மாதிரி hgயும் என்னவா இருக்காது, ஈக்குவலாக இருக்காது. சரிங்களா, ரைட். இப்போ என்ன பண்ணுங்க, நீங்கள் அப்போது லெஃப்ட் சைடில் வந்து ஜி இன்வர்ஸால் ரெண்டையும் ஆப்ரேட் பண்ணுங்கள். அப்போ லெஃப்ட் சைடில் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா என்ன வரப்போகுது, ஜி இன்வர்ஸ் could not equal to h, right? gh inverse is nothing but tg of h, right? h is nothing but identity map வந்து identity map ஓட h image is h. அப்போ என்ன இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன், tgh-ங்கிறதும் ஐடென்டிட்டி மேப்புங்கிறதும் வேறு வேறு தான். ஓகே, ஸோ we have find அப்போ 2 g abelian இருந்து ப்ளஸ் அதில் வந்து எல்லா எலமெண்ட்டோட இன்வர்ஸும் ஓன் இன்வர்ஸாக வரல அப்படின்னா என்ன சொல்ல முடியும், நம்மளால் ஒரு ஆட்டோமார்பிசம் ஐடென்டிட்டியை தவிர வேறு ஒரு ஆட்டோமார்பிசம் டிஃபைன் பண்ண முடியுது. அதே மாதிரி ஒரு நான் எபிலியன் குரூப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தென் இந்த டிஜி மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்னவா மாறிடுது, ஆட்டோமார்பிசமாக மாறிடுது. ஓகே, அந்த ஆட்டோமார்பிசம் வந்து ஐடென்டிட்டிக்கு ஈக்குவலாக வராது. சரிங்களா, ஸோ ஐடென்டிட்டியை தவிர வேறு எதுவும் நம்மளால் ஆட்டோமார்பிசம் கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி டிஜி டைப்ஸ் ஆட்டோமார்பிசத்துக்கு பேர் தான் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா இஸ் அன் இன்னர் ஆட்டோமார்பிசம், ரைட்? ஸோ டெஃபினிஷன், the automorphism tg from g to g defined by tg of x equals gx g inverse is called
an inner automorphism. அந்த மாதிரி ஆட்டோமார்பிசம் பேர் தான் என்ன சொல்ல போகிறோம், இன்னர் ஆட்டோமார்பிசம். ஃபுல் ஸ்டாப். ஸோ நோட்டேஷன் I of G equals set of all Tg such that Tg could be a member of odd G. அது ஆட்டோமார்பிசம் இருக்கணும் இந்த மாதிரியான ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய இது. அதாவது செல்ஃப் ஆல் இன்னர் ஆட்டோமார்பிசத்தை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது என்ன நோட்டேஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்னா I of G அப்படின்னு சொல்லி நோட்டேஷன் கொடுக்க போகிறோம். I of Gங்கிற நோட்டேஷன் கொடுக்க போகிறோம். சரிங்களா? ரைட். இப்போ வந்து அடுத்தது நம்ம ப்ரூவ் பண்ணக்கூடிய ரிசல்ட் வந்து IG is a normal subgroup of odd G. I of G is a normal subgroup of odd G. Set of all automorphism G-ஓட ஆட்டோமார்பிசத்தை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி வச்சுங்க. அதில் வந்து I of G என்னவா மாறும், நார்மல் சப்குரூப்பாக மாறும் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணோம். சரிங்களா? ப்ரூஃப் பண்ணலாமா? ப்ரூஃப். மொதல் விஷயம், I of G is also non-empty. ஏன் I of G non-emptyன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து TE இருக்கும். TE is nothing but ஐடென்டி எலமெண்ட். இது வந்து எதில் இருக்க போது, I of Gயில் இருக்கும். ஹென்ஸ் அப்போ அது கன்க்ளூஷன் என்ன, I of G முதல்ல நான் எம்டி தான். ஓகே, பிகாஸ் ஜிக்கு பதிலாக நீங்கள் இ எடுத்துக்கலாம். இ எடுத்திங்கன்னா இஎக்ஸ் இ இன்வர்சஸ் எக்ஸ், அப்போது ஐடென்டி மேப் தான் அது வரப்போகுது. அப்போ I of G could be நான் எம்டி தான். சரி, அப்போ இதில் ரெண்டு எலமெண்ட்டை பிக் பண்ணிட்டேன். முதல்ல சப்குரூப்னு காட்டுறதுக்கு டிஜி டிஹெச் எதில் பிக் பண்ணியாச்சு, I of Gயில் பிக் பண்ணியாச்சு. இப்போ என்ன சொன்னோம், இது ரெண்டையும் ஆப்ரேட் பண்ணது இதில் தான் வருது, அதாவது இந்த டி சஃபிக்ஸ் அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது அப்படின்னு காட்டப்படும். சரிங்களா? முதல்ல இதோட இமேஜ் இது ரெண்டையும் காம்போசிட் பண்ணுறேன், டிஜி காம்போசிஷன் டிஹெச். அப்போது அது வந்து ஜியிலேருந்து ஜிக்கு போகக்கூடிய மேப் தான். இப்போது இதோட எக்ஸ் இமேஜ் என்னென்னு கேல்குலேட் பண்ணுறேன். ஓகே, இதோட எக்ஸ் இமேஜ் கேல்குலேட் பண்ணிங்கன்னா என்ன வரப்போகுது, டிஜி ஆஃப் டிஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வந்துடும். ஓகே, இதை எப்படி எழுதிக்கலாம், தட் இஸ் ஈக்குவல்ஸ், இதை எப்படி எழுதிக்கலாம், டிஜி டிஹெச் ஆஃப் எக்ஸுங்கிறது ஹெச் எக்ஸ் ஹெச் இன்வர்ஸ். ரைட்? அப்போது டிஜி ஆஃப் ஹெச் எக்ஸ் ஹெச் இன்வர்ஸ் எப்படி எழுதிக்கலாம், ஜி ஹெச் எக்ஸ் ஹெச் இன்வர்ஸ் இன்டு ஜி இன்வர்ஸ். அப்போ இதை யூஸிங் அசோசியேட் யூஸ் பண்ணி ப்ராக்கெட்டை சேஞ்ச் பண்ணுங்கள், ஜிஹெச் எக்ஸு ஹெச் இன்வர்ஸ் ஜி இன்வர்ஸ். ஓகே, அப்போது ஹெச் இன்வர்ஸ் ஜி இன்வர்ஸை வந்து எப்படி எழுதிக்கலாம், ஜிஹெச் ஹோல் இன்வர்ஸ்னு எழுதிக்கலாம், ஜிஹெச் இன்டு எக்ஸ் ஜிஹெச் த ஹோல் இன்வர்ஸ். திஸ் இஸ் நத்திங் பட் டிஜிஹெச் ஆஃப் எக்ஸ். ரைட்? டிஜிஹெச் ஆஃப் எக்ஸுங்கிறது இதுதான். அப்போ இதுலேருந்து கன்க்ளூஷன் என்ன ஆயிடுச்சு, therefore டிஜி காம்போசிஷன் டிஹெச் இஸ் நத்திங் பட் டிஜிஹெச்னு வந்துடுச்சு. இட் மீன்ஸ் இந்த ரெண்டு மேப்பிங்கும் ஒன்று தான். அதான ரெண்டு மேப்பிங்கும் ஜியிலேருந்து ஜிக்கு போகக்கூடிய மேப்பிங் தான். எல்லா பாயிண்ட்லேயும் இதோட இமேஜும் அதோட இமேஜும் சேமாக வரனால இந்த ரெண்டு மேப்பிங்கிறது ஒன்று தான். ஸோ இந்த ஃபார்மேட்டில் உள்ளது ஃபுல்லாக எதில் வந்துடும், ஐஜியில் வந்துடும். ஹென்ஸ் அப்போ ஐஜி வந்து இஸ் க்ளோஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தட் ஆப்ரேஷனாக மாறிடுது. சரிங்களா? இப்போ இன்வர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணோம். ரைட்? செக் பண்ணலாம். முதல்ல as ஜி வந்து குரூப்பில் இருக்கிறதுனால ஜி இன்வர்ஸும் குரூப்பில் தான் இருக்கும். ஸோ அப்போ டிஜி இன்வர்ஸ் எதில் தான் வரப்போகுது, I of Gயில் வந்துடும். இப்போ டிஜி இன்வர்ஸையும் டிஜியையும் ப்ராடக்ட் பண்ணி பார்ப்போம். டிஜி இன்வர்ஸ் காம்போசிஷன் டிஜி இஸ் நத்திங் பட் டி G inverse into G, that is TE. This is nothing but identity map. Therefore TG inverse is the inverse of TG. அதுவும் TG inverse IGயில் இருக்கிறதுனால அப்போ மொதல் என்ன கன்க்ளூஷன் கொடுத்தலாம், IG could be a subgroup. Hence
I of G is a subgroup. எதோட subgroup of RG ஓட subgroup அது முதல்ல மாறிடும். அடுத்து நார்மாலிட்டி ப்ரூவ் பண்ணுறதுக்கு RGலேருந்து ஒரு எலமெண்ட்டும் I of Gலேருந்து ஒரு எலமெண்ட்டை பிக் பண்ணுறேன். அப்போது I of Gயில் வந்து TGன்னு எடுத்துக்கிறேன். TGங்கிறது I of Gயில் பிக் பண்ணியாச்சு. RGயில் வந்து that means automorphism on Gயில் வந்து I just pick phi ஒரு எலமெண்ட் வந்து RGயில் பிக் பண்ணியாச்சு. இப்போ என்னோட கிளைம் என்ன? my claim is this one. என்ன காட்டணும்? phi TG phi inverse அந்த மேப் வந்து I of Gயில் வருது அப்படின்னு காட்டும். சரிங்களா? இப்போ இதோட இமேஜ் செக் பண்ணி பார்ப்போம். இமேஜ் வந்து சம்திங் எக்ஸ் அதோட இன்வர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்தது அப்படின்னா சம்திங் எக்ஸ் சம்திங் இன்வர்ஸ்னு வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி ஸோ அதை அந்த ஃபார்மேட்டில் அப்போ டி சம்திங் ஃபார்மேட்டில் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஐடியா. ஸோ ஐ ட்ரை அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்போது phi நவ் ஐ ஜஸ்ட் ட்ரை இதோட இமேஜ் கால்குலேட் பண்ணுறேன். டிஜி phi inverse of x by definitionலேருந்து இது என்ன வரப்போகுது? phi of TG of phi inverse of x. ரைட்டா? ஓகே. ஸோ ரைட். அப்போ இதுலேருந்து அப்போ என்ன சொல்ல முடியும்? அடுத்து வரலாம். ஓகே. இதுலேருந்து இப்போ கால்குலேட் பண்ணோம்னா phi of இப்போ இந்த எலமெண்ட்டோட டிஜி இமேஜ் என்ன வரும்? என்ன வருதோ அதை வந்து அதோட ஜியை வந்து ப்ரீ ஆப்ரேட்டும் ஜி இன்வர்ஸை போஸ்ட் ஆப்ரேட்டும் பண்ணோம் இல்லையா? அப்போது ஜி phi inverse of x ஓகே இன்ட்டு ஜி இன்வர்ஸ் இதுதான் அப்போ இதோட இமேஜாக டோட்டல் இமேஜாக வரப்போகுது. சரிங்களா? இப்போ phi வந்து ஹோமோமார்பிசம். இப்போ phi ஹோமோமார்பிசமாக இருக்கனால இது மூணுமே எதோட எலமெண்ட்ஸ்லாம்? இது மூணுமே வந்து ஜியோட எலமெண்ட்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்கலாக என்ன ஆகும்? இது மூணே ப்ரொடக்ட் பண்ணி நீங்கள் இமேஜ் பார்க்குறதும் தனித்தனியாக இமேஜ் பார்த்து ப்ரொடக்ட் பண்ணுறதும் சேம். அப்போ தனித்தனியாக இமேஜ் பார்த்து ப்ரொடக்ட் பண்ண போகிறோம். அப்போ தனித்தனியாக இமேஜ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதுக்கு வந்து phi g வரும். செகண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா phi inverse of x ன்னு வரும். தேர்டுக்கு பார்த்தீங்கன்னா phi g inverse வரும். ஓகே. ஸோ மூணையும் ப்ரொடக்ட் பண்ணதும் இதுவும் சேம். தட் இஸ் ஈக்குவல்ஸ் phi of g. ஓகே. phi into phi inverse of xங்கிறது nothing but x. phi g inverse எப்படி எழுதிக்கலாம்? phi g the whole inverse னு எழுதிக்கலாம். அப்போ இதில் வந்து கன்க்ளூஷன் அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? t phi g of x அப்படின்னு எழுதிக்கலாம். therefore phi tg phi inverse is nothing but t phi g அப்படின்னு வந்துடுது. t phi of g அப்படின்னு வந்துடுது. ஹென்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி இது எதில் வந்துடுது? இட்ஸ் நத்திங் பட் இப்போ I of Gயில் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் இந்த ஃபார்மேட் தான் இருக்க போகுது. therefore it's a member of I of G. hence I of G is a normal subgroup. எதோட normal subgroupஆக மாறுது? RGயோட normal subgroupஆக மாறுது. hence I of G is a normal subgroup of RG. Okay, right? Okay, let's stop it.